நடிகர் த்ரிஷா பார்த்தீங்கன்னா, முன்பு கோலிவுட்டுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்தாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகள் ஃபீல்ட் அவுட்டுமே ஆகிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்திருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, மீண்டுமுமே த்ரிஷா தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள்ல கமிட் ஆகி, மீண்டுமுமே ஒரு தரமான கம்பேக்க குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தற்போது தமிழ் சினிமாவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, அது த்ரிஷா தான் அப்படின்னு பலருமே சொல்லும் அளவிற்கு இவங்களுடைய படங்களும், பட வரிசைகளுமே இருந்துட்டு இருக்கு. நயன்தாரா பார்த்தீங்கன்னா, தற்போது அவங்களுடைய பிசினஸ கவனிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இவங்களுக்கு கோலிவுட்ல வாய்ப்புகளுமே கிட்டத்தட்ட நிறையவே குறைஞ்சிருச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே டோலிவுட் பக்கம் சென்று விட்டாங்க. சமீபத்துல கூட பாலையாவுடன் ஒரு படத்துல கமிட் ஆனாங்க. கோலிவுட்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற ஒரு படம் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது நடிகை த்ரிஷா அவர்களுடைய திருமணம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல தான் பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தாவிற்கு 2வது திருமணம் நடைபெற்றது. அதனுடைய புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆச்சு. இதனையடுத்து தற்போது நடிகை த்ரிஷா அவர்களுக்குமே திருமண ஏற்பாடு கிட்டத்தட்ட முடிந்து விட்டதா. இந்த திருமணத்திற்கு பல பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். முக்கியமாக நம்ம அதிர்ஷ்டருக்குமே இந்த திருமணத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக ஏகே அவர்கள் குடும்பத்துடன் நடிகை த்ரிஷாவுடைய திருமணத்துல கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அதிர்ஷ்டர் பாத்தீங்கன்னா, த்ரிஷாவுடன் ஒரு சில படங்கள் பண்ணினாலுமே அந்த அனைத்து படங்களுமே செம்ம ஹிட் எடுத்திருக்கு. கடைசியாக இந்நாண்டு வெளியான 2 திரைப்படத்திலுமே த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு நல்ல டச் இருக்கு அப்படின்றதுனால இந்த ஃபங்க்ஷன்ல ஏகேவுடைய என்ட்ரிய கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பலருமே சமூக வலைத்தளங்கள்ல பேசிக்கொண்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.